வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க ஒரு நபரோட இடத்துக்குள்ள அத்துமீறி போயிடுறீங்க. அங்க பாதுகாப்புக்காக அந்த நபர் வளர்த்த நாயானது உங்களை கடிச்சிருது. அதனால உங்களுக்கு பயங்கர டேமேஜஸ் ஏற்படுது. இதற்கு கீழே நீங்க நீதிமன்றத்துல அந்த நாயை வளர்த்த அந்த நபர் மேல வழக்கு தொடர்ந்தா உங்களுக்கு ஏதேனும் இழப்பீடு கிடைக்குமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் லா ஆஃப் டாட்ஸில் இருக்க ஜென்ரல் டிஃபென்ஸுக்கு கீழே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டிஃபென்ஸான பிளைண்டிஃப் த ராங் டூவர் அப்படிங்கிற டிஃபென்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, நம்மளே ஒரு தவறை செஞ்சுட்டு நமக்கு அதற்கான நீதி வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த சட்டம் என்ன நினைக்கும் அப்படின்னா, நம்ம செஞ்ச தவறுனால ஏற்பட்ட பாதிப்புக்கு நமக்கு எந்த ஒரு இழப்பீடும் கிடைக்காது. இப்போது என்னென்ன முக்கியமான எலமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் இது அப்ளை ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இல்லீகல் ஆர் இம்மாரல் ஆக்ட் ஆஃப் த பிளைண்டிஃப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த பாதிக்கப்பட்ட நபரோட ஒரு ஆக்ட், ஒரு இல்லீகலோ அல்லது சட்டத்திற்கு புறம்பானதோ அல்லது இம்மாரல் ஆக்டோ அதுதான் அந்த சம்பவத்திற்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கு கீழே எந்த ஒரு இழப்பீடும் பாதிக்கப்பட்ட நபர் பெற முடியாது. அது மட்டும் பிளைண்டிஃப் த ராங் டூவர் இதில் இருக்க ரெண்டு முக்கியமான கேஸ் லாஸ் பார்க்கலாம். அதில் முதல் கேஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ்டன் வெர்சஸ் டர்னர் 1981. இந்த கேஸோட ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து திருடிட்டு தப்பிச்சு காரில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்ட ஒரு வாக்குவாதத்தினால அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிரும். இதனால பாதிக்கப்பட்ட நபர் இன்னொரு நபர் மேலே வழக்கு தொடர்ந்து இருப்பாரு. இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு எசென்சியல் எலமெண்ட்டுமே அப்ளிகபிள் ஆகும். அதாவது அவங்க ஒரு தவறான செயலில் ஈடுபட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் டேமேஜ் இன்னொரு நபருக்கு ஏற்பட்டிருக்கும். இதில் அந்த பாதிக்கப்பட்ட நபரும் ஒரு குற்றவாளியாக இருக்கிறதுனால இந்த கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது கம்ப்ளீட்டாக இந்த டிஃபென்ஸுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட் விசஸ் ஹால்ப்ரூக். இந்த கேஸ் 1822 நடந்த கேஸு. இதோட ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹால்ப்ரூக் அப்படின்றவர் அவரோட லேண்டில் இருக்கிற பயிரை மற்ற விலங்குகள் சேதப்படுத்திடாமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு வேலியை ஒன்று அமைச்சிருப்பாரு. அங்கே ஒரு ஸ்ப்ரிங் கன் ஒன்று செட் பண்ணியிருப்பாரு. ஸ்ப்ரிங் கன்னு அந்த வேலியை யார் எந்த ஒரு விலங்கு கிராஸ் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக ட்ரிக்கர் ஆகி ஷூட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருப்பார். அதற்காக எந்த ஒரு சைன் போர்டுமே அந்த இடத்துல அவர் வச்சிருந்துருக்க மாட்டார். இந்த நேரத்தில் இந்த பேர்டு அப்படிங்கிற ஒரு வளத்தை ஒரு பறவையானது அவர்கிட்ட மிஸ் ஆகி ஹால்ப்ரூக்கோட இடத்துக்குள்ளே போயிடும். அந்த பறவையை பிடிக்கிறதுக்காக பேர்டுங்கிறவர் காம்பவுண்ட் வாலில் அந்த ஃபென்ஸை ஏறி குதிக்கும் பொழுது அந்த கண்ணு ட்ரிக்கர் ஆகி இவருக்கு பயங்கரமாக காலில் அடிபட்டுரும். இந்த கேஸில் பேர்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஹால்ப்ரூக் மேலே கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருப்பார். இந்த கேஸில் முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, பேர்டுக்கு ஃபேவராக தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க, பிளைண்டிஃப்க்கு ஃபேவராக. இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது எந்த ஒரு வகையிலுமே பிளைண்டிஃப் த ராங் டூவர் அப்படிங்கிற உள்ள வராது. ஏன் அப்படின்னா, என்னதான் பிளைண்டிஃப் அத்துமீறி உங்களோட இடத்துக்குள்ள நுழைஞ்சிருந்தாலுமே நீங்கள் அந்த இடத்துல எந்த ஒரு சைன் போர்டுமே வைக்கல. இங்கே ஒரு ஸ்ப்ரிங் கன்னு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிக்கர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு டேஞ்சர் சிம்பிளை குறிக்கிற மாதிரி எந்த ஒரு சைன் போர்டும் அந்த இடத்துல கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னதான் உங்களோட ப்ராப்பர்ட்டியை பாதுகாத்துக்கிறது உங்களோட ரைட்டாக இருந்தாலுமே அந்த
பாதுகாப்பு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு, மற்றவங்கள கொல்ற அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதில் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த கேஸ்லாவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிளைண்டிப் த ராங் டூவருக்கு ரொம்ப முக்கியமான கேஸ்லாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் பிளைண்டிப் த ராங் டூவர் அப்படிங்கிற கான்செப்ட்னா என்ன, அது கீழே இருக்க 2 முக்கியமான எசென்சியல் எலமெண்ட் என்ன, அது மட்டும் இல்லாமல் 2 கேஸ் லாஸ் பார்த்துருக்கோம். இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.